கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானித்துவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். உங்களில் அநேகர் ஒருவேளை பல்வேறு காரியங்களை குறித்து சோர்ந்து போனவர்களாய் காணப்படலாம். அநேகர் எதிர்பார்த்திருந்த காரியங்களில் இன்னும் ஒரு அற்புதம் நடக்கவில்லையே, ஐயா, கர்த்தர் எங்களை நம்ப பண்ணின காரியங்களிலே இன்னும் ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கவில்லை. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மேன்மையும் மகத்துவமும் மகிமையும் வரும் என்று காத்திருந்தோம். ஆனால் இன்னும் அது போன்ற அற்புதமான காரியங்கள் வரவில்லையே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். சோர்ந்து போனீர்களோ? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள், என்ன வந்தாலும் பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே வருகிற எல்லா பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள் மத்தியிலும் நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காய் கொடுத்த அற்புதமும் அதிசயமுமான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, அவரே உங்களுக்கென்று கொடுத்த அற்புதமான தீர்க்க தரிசனங்களை ஒரு காலம் மறந்து விடாதிருங்கள். ஐயா, வேதத்திலே உங்களுக்காகவே நம்முடைய பரம தகப்பன், அன்பின் ஆண்டவர், பரலோக பிதா தம்முடைய விரல்களினால் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒரு பிரமாண பத்திரம் உங்கள் கரங்களிலே இருக்கிறது, வேதாகமம் என்ற பெயரிலே. அந்த வேதாகமத்திலே எழுதியிருக்கிற கர்த்தர் உங்களுக்காக எழுதி கொடுத்த அற்புதமான காரியங்களில் ஒன்றும் நிறைவேறாமற் போகாது. எவைகளை எல்லாம் விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும் என்ற நம்பிக்கையிலே காத்திருக்கிறீர்களோ, அவைகள் ஒரு நாளும் அவருடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பப்பட்ட காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஐயா, கர்த்தரே சொல்லுகிறது போல உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைக்க பழகுங்கள். அவரே உங்களை விசாரிக்கிறவர் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, அவருடைய வார்த்தைகளின் மூலமாய், தேவ மனிதர்களின் வார்த்தைகளின் மூலமாய், தேவ மனிதர்கள் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் அவர் உங்களை விசாரிக்கிறார், உங்களோடே இருக்கிறார், உங்களோடே பேசுகிறார், உங்களோடே நிச்சயமாய் இடைபடுகிறார். ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவைகள் எல்லாம் உங்களை விட்டு மாறி போவதில்லை. உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் அதிநிச்சயமாய் அவைகள் எல்லாம் பலிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் மகிமையான மகத்துவமான காரியங்களை சுதந்தரிப்பீர்கள். ஒரு நாளும் ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்களை சுற்றிலும் 1000 பேர் கூடி நின்று உனக்கு இப்படியெல்லாம் நடக்க முடியாது, நீ சின்னவன், நீ சிறியவன், நீ உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதிருங்கள். யார் உங்களுக்கு விரோதமாய் காரணம் இல்லாமல் போடுகிற சாபமும் பலிக்கும் என்று ஒரு நாளும் நினைக்காதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் எந்த சாபமும் காரணம் இல்லாமல் உங்கள் மீது போடப்படுகிற, பேசப்படுகிற, கூறப்படுகிற எந்த சாபமும் உங்கள் மீது பலிப்பதில்லை. சாபங்களை குறித்து நேற்று நாம் காலை ஜெபத்திலே சொன்ன அந்த அற்புதமான காரியத்தை தியானிக்க மறந்து விடாதிருங்கள். சாபங்களை குறித்து நேற்றைய ஜெபத்திலே மிகவும் தெளிவாய் இந்த 40 நாள் ஜெப வேளையிலே கர்த்தர் உங்களோடும், உங்கள் பிள்ளைகளோடும், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காகவும் தெளிவாய் பேசி வருகிற காரியங்களிலே நேற்று பேசிய சாபங்கள் என்ற காரியங்களை குறித்து ஒரு நாளும் தியானிக்க மறந்து விடாதிருங்கள். எந்த சாபமும் நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை அது பரம்பரை சாபமாய் இருந்தாலும் சரி, 1000 தலைமுறைகளுக்கு விசாரிக்கிறவரும் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவருமாகிய உங்கள் பரம்பரையாய் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராகிய நல்ல தேவன் நிச்சயமாய் எப்பொழுது நீங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த ஜனமாய் மாறிவிட்டீர்களோ, அப்பொழுதே இந்த சாபங்கள் உங்கள் மீது பலிப்பதில்லை. எந்த பரம்பரை சாபமும் உங்களை நெருங்குவதில்லை, உங்களை நோக்கி வருவதில்லை, உங்கள் மீது பலன் கொள்ளுவதில்லை. நீங்கள் எப்பொழுது மறுபடியும் பிறந்தீர்களோ அப்பொழுதே அந்த சாபங்கள் எல்லாம் உங்கள் பக்கமே வராதபடி கர்த்தருடைய இரத்தம், அவருடைய பரிசுத்த இரத்தம், சிலுவை தியாகம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்ப
குடும்பத்தையும் மூடிக்கொள்ளும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயா, நாங்கள் இப்பொழுது சின்னவர்களாய் இருக்கிறோம், சிறியவர்களாய் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம், யாரும் மதிக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். யாருமே எங்களுக்கு உதவி செய்வார் இல்லை, எங்களை விசாரிப்பார் எவரும் இல்லை, எங்கள் துக்கங்களை பகிர்ந்து கொள்ள எவருமே எங்கள் பக்கத்தில் இல்லை, எங்களுக்கு அருகாமையில் இல்லை, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் என்று சொல்லலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை ஐயா நாங்கள் குப்பையில் கிடக்கிறது போல் கிடக்கிறோமே, எங்களுக்கு ஒரு நன்மை வருமா, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை நடக்குமா என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். எல்லாம் புழுதியில் போனது போல் போய்விட்டது, எல்லாம் எரிந்து எல்லாம் மேன்மை மகிமை எல்லாம் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கென்று இருந்த ஐயா நாங்களும் நம்பி இருந்த எல்லாம் எரிந்து சாம்பலாய் போனது போன்ற குப்பையில் கிடக்கிறோம். எப்படி நாங்கள் எழுந்திருக்க முடியும் என்று நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக முறைகளிலே நான் சொல்லுகிறது போல இப்பொழுதும் நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாய் இந்த கர்த்தர் நன்றாய் கவனியுங்கள். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிற அற்புதமான தெய்வம் ஐயா. அவர் அப்படியாய் அவர் உயர்த்தி தூக்கி உயர்த்தி என்ன செய்வார்? பிரபுக்களோடும் தம் ஜனத்தின் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்காரச் செய்வார் ஐயா. பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் கர்த்தருடையது, பூச்சக்கரத்தை அவரே ஸ்தாபித்திருக்கிறார், ஒருவனும் அதை மேன்மை பாராட்டுவதற்கு இடமில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நம்புங்கள், சின்னவனாய் இருக்கிறவர்கள் சிறியவனாய் இருக்கிறோம் என்று சோர்ந்து போகாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையிலே காத்திருங்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், பலம் இல்லாதவனுக்கு பலத்தையும் ஐஸ்வரியத்தையும் ஆஸ்தியையும் பெருக பண்ணுகிறவர். நிச்சயமாய் கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாளிலே புது பலன் அடைவார்கள். ஒரு நாளிலே புது பலன் அடைந்து கழுகுகளை போல இறக்கைகளை அடித்து புதிய கிருபைகளை பெற்று ஒரு நாளிலே திடீரென்று ஒரு ஓவர் நைட்ல ஒரே ராத்திரி வேளையிலே ஒரே ராத்திரிக்குள்ளே உங்களை நோக்கி வருகிற ஒரே நல்ல செய்தியின் மூலமாய் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். அவைகள் ஒரு நாளும் நிறைவேறாமல் போவதே இல்லை. அவருக்காய் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் சோர்ந்து போகாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை இன்று நாம் தியானித்து பரிசுத்த ஆவிக்குள்ளே நிச்சயமாய் ஜெபிக்க போகிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும். நிச்சயமாய் அதிநிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கென்று எழுதி தந்த, கர்த்தரே நம்முடைய பரலோக தேவனே உங்களுக்கென்று அவருடைய சொந்த கரங்களினால் எழுதி தந்த இந்த வேதத்திலே உங்களுக்கே என்று எழுதி தந்த வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்புவதில்லை, ஒன்றும் நிறைவேறாமல் போவதில்லை என்பதை நிச்சயமாய் நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை பிரவேசிக்க பண்ணி உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கிறீர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனம் என்பதை பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் காணும்படியாய், எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் உங்களை அறிந்த தெரிந்த எல்லா ஜாதி
ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களையே தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்பதை நிச்சயமாய் நிரூபிப்பார். 1000 ஜனங்களுக்கு முன்பாக நிச்சயமாய் நீங்கள் பேறு பெற்றவர்களாய் மகிமை பொருந்தியவர்களாய் வாழுவீர்கள் என்பதிலே நிச்சயமாய் சந்தேகமே இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், ஓ அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அது ஒருவேளை படித்தவர்களுக்கும் பண்புள்ளவர்களுக்கும், ஒருவேளை அது உலகத்திலே பெரிய ஞானிகளுக்கும் பெரிய மனிதர்களுக்கும் அல்ல. யார் யாரெல்லாம் உங்களை போல் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலைகளிலே சோர்ந்து போகாதபடி கர்த்தரையே நம்பி காத்திருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் அவமானங்கள், என்ன பாடுகள் துயரங்கள் வந்தாலும், யார் யாரெல்லாம் கர்த்தரையே நம்பி அவருக்கென்று காத்திருக்கிறீர்களோ, உங்களுக்காய் நிச்சயமாய் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வீர்கள். நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நீங்கள் ஒருவேளை பெரியவர்கள் என்றோ, யாரையும் அவர் விசேஷித்தவர்கள், படித்தவர்கள், பெரிய மனிதர்கள் என்றோ, ஞானிகள் என்றோ தெரிந்து கொள்வதில்லை. ஐயா, வசனம் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் யாரையும் இவர்கள் திரட்சியான ஜனம், இவர்கள் பெரிய குடும்பம், அல்லது இவர்கள் திறமையானவர்கள், ஞானிகள் என்று அவர் உங்கள் பேரில் அன்பு வைத்து அப்படியாய் உங்களை அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்களோ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற பிள்ளைகளோ அநேகமாய் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருப்பார்கள். ஒருவேளை கைவிடப்பட்டவர்களாய், ஒருவேளை மறக்கடிக்கப்பட்டவர்களாய், தொலைந்து போனவர்களாய், சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருக்கிற உங்களை போன்றவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து நிச்சயமாய் அவர்களுக்காய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்களை மேன்மைப்படுத்துகிற நல்ல தெய்வம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, கர்த்தருக்காய் காத்திருக்கிற எந்த வேளையிலும், காத்திருக்கிற எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நன்மை செய்வார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாளிலே சகல ஜனங்களை பார்க்கிலும், நான் அறிந்த தெரிந்த ஜனங்கள் எல்லாரை பார்க்கிலும் எங்களை மேன்மையாக வைப்பார் என்று நீங்கள் நம்புகிற உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நீங்களும் நானும் ஏதோ பெரிய ஞானிகள், திறமைசாலிகள், பெரிய ஜனம் என்று அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் தெரிந்து கொண்டாரா? கர்த்தர் உங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும். மைட்டி காட், நன்றா கவனிங்க. வேதாகமத்திலே நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த ஆணைகளை, அந்த நல்ல வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் அதை நம்பி சுதந்தரிப்போம் என்ற நம்பிக்கையோடு வெகு காலமாய் காத்திருக்கிறபடியினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களோ, எந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்தை போன்ற அல்லது பார்வோனை போன்ற கொடுமையானவர்களுடைய கையிலே எங்கே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, அங்கே இருந்து அவர் உங்களை மீட்டுக் கொள்ளுவார். அங்கே இருந்து உங்களை உயர்த்துவார். அந்த இடங்களிலே இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான திருப்பு முனையை, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையும் மகத்துவமான வெற்றி திருப்பு முனையை கர்த்தர் உங்களுக்காய் உண்டு பண்ணுவார். ஏன்னா அவர் உங்களை நம்ப பண்ணின அற்புதமும் அதிசயமுமான வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் கர்த்தரே தமது பலத்த கரத்தினால் உங்களை புறப்பட பண்ணுவார். எங்கே சிறையிருப்பின் தேசத்தில் இருக்கிறது போல் இருக்கிறீர்களோ, அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான திருப்பு முனை உண்டாகும். அங்கே இருந்து உங்களை கரம் பிடித்து ஒரு தகப்பன் தன் புத்திரனை தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வருவது போல நிச்சயமாய் உங்களையும் சுமந்து கொண்டு வருவார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் என்ன சூழ்நிலையில் தளர்ந்து சோர்ந்து போயிருந்தாலும் சரி, அங்கே இருந்து உங்களை பத்திரமாய் மங்கி எரிகிற திணியை
திரியை அணையாமலும், மங்கி எரிகிற திரியை அணையாமலும், ஐயா நெறிந்த நாணலை போன்ற உங்களை நீங்கள் எவ்வகையிலும் முறிந்து விடாதபடி, எந்த வகையிலும் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை அல்லது உங்கள் ஜீவிதம் முறிந்து விடாதபடி, நெறிந்த நாணலை போன்ற உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நிலைமையில் இருந்து உங்களை உயிர்ப்பித்து, உங்களை பலப்படுத்தி, உங்கள் சத்துவத்தை பெருகச் செய்து, அநேகம் ஆயிரங்களுக்கு முன்பாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு, ஒருவேளை எந்த இடத்திலே யாருடைய உதவி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, அங்கே இருந்து அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உங்களை புறப்பட பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றியோடு அவரை நோக்கி பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் ஒரே ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்களை விசுவாசிக்கிறதிலே தைரியமாய் இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். ஐயா, அவரோ, இந்த கர்த்தரோ 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று எழுதி இருக்கிறபடியே, ஓ கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நாம் நம்பி இருக்கிற நம்பிக்கையை குறித்து, நாங்கள் விசுவாசித்திருக்கிற விசுவாசத்தை குறித்து கர்த்தரே சொல்லுகிற அற்புதமான வார்த்தையை கேளுங்கள். உங்கள் விசுவாசம் எந்த சோதனையிலும், வேதனையிலும், எந்த பிரச்சனைகளிலும், எந்த சிக்கல் சிரமங்களிலும் உங்கள் விசுவாசம் சோர்ந்து போகாதபடி தைரியமாயிருங்கள். தைரியமாய் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். அது பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம், நீங்கள் நம்பி இருக்கிற விசுவாசம், ஓ பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது, அது ஒரு நாளும் வாய்க்காமற் போகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோதனைகள் வரும் பொழுது, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போகாதிருங்கள். ஓ, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று காணப்பட்ட பின்பு கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அவனுக்கு பரிசாய் கொடுப்பார். சோதனையை சகிக்கிற நீங்கள் பாக்கியசாலிகள். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். இந்த இயேசு, இந்த கர்த்தர் உங்களுக்கு 1000 தலைமுறை மற்றும் தம்முடைய உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவனும் இரக்கம் உள்ளவருமாயிருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு பிரதிச்சயமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் தாமதியாமல், தம்முடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்களுக்கு அவர் தாமதியாமல் பிரதிச்சயமாய் பதிலளிப்பார் என்றும் நீங்கள் அறிய கடவீர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த நல்ல வார்த்தைகளை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். ஓ மைட்டி காட், நன்றா கவனிங்க. நீங்கள் இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ திடீரென ஒரு அதிர்ஷ்டம் நடந்துவிடும், அல்லது திடீரென ஒரு காரியம் ஏதோ நாம் தற்செயலாய் நடந்துவிடும், அல்லது ஓ திடீரென நாம் எப்படி இருந்தாலும் காரியம் நடக்கும், கிருபை வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று வீணாய் அநேகர் நம்பி போகாதபடி, ஓ கர்த்தருக்காய் காத்திருங்கள், உண்மையாய் காத்திருங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள். எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள் மத்தியிலும் விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது, பாருங்கள், வசனம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியுமாகி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஓ மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு, கர்த்தர் தம்முடைய கட்டளைகளுக்கு பயந்த ஓ பிள்ளைகளுக்காய் எழுதி வைத்து எழுதி கொடுத்திருக்கிற அற்புதமான
வாக்குத்தத்தங்கள் என்பதிலே ஒரு நாளும் சந்தேகமும் இல்லை. ஐயா, நான் சபிக்கப்பட்டவள் போல் இருக்கிறேன், நான் என் வகையிலும் ஈடேற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லாதிருங்கள். உங்களுக்காய் கர்த்தர் எழுதி தந்த அதே வார்த்தைகளைத்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொருவருடைய கையிலும் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் என்ன சூழ்நிலையை விரும்புகிறீர்களோ, நீங்கள் விசுவாசித்து எவைகளை அடைவோம் என்று நம்புகிறீர்களோ, விசுவாசத்தோடு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் யார் என்பதிலே எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், எந்த சபையை சார்ந்தவர்கள், எப்படிப்பட்டவர்கள் என்பதில் எந்த மாற்றமும் ஏற்றத்தாழ்வும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வார். நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஒரு நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இன்று எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து, ஐயா, இன்று இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆனா நீங்க ஒரு காரியத்தை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இன்று நீங்கள் எத்தனை கொடுமையான, கஷ்டமான, குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை சிறியவராய், சின்னவராய், ஆதரவற்றவர்களாய், சத்துவம் பலம் இல்லாதவர்களாய், எந்த கிருபையும் இல்லாதவர்களாய் இருப்பது போல் காணப்பட்டாலும் பயப்படாதிருங்கள். உங்களுக்காய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை ஒரு நாளும் மறந்து போகாதபடி, ஒரு நாளும் அந்த விசுவாசத்திலே குறைந்து போகாதபடி தைரியமாயிருங்கள். அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னது போலவே, நான் சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்கினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் கர்த்தர் வைராக்கியமாய் உங்களுக்காய் இறங்குகிற காலம் இது. உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் வைராக்கியமாய் இறங்கி உங்கள் தேவைகளை சந்திக்கவும், நீங்கள் இருக்கிற எல்லா பாடுகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா சிறையிருப்புகளிலும் இருந்து உங்களை புறப்பட பண்ணி, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில், நீங்கள் சுதந்திரிக்க போகிற மகிமையும் மகத்துவமான காரியங்களை அதை பெற்றுக் கொள்ளும்படியாய், அந்த கிருபைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பலப்படுத்துவார். உங்கள் சத்துவத்தை பெருக பண்ணுவார். பலமில்லாதவர்களுக்கு பலன் தருவார். கர்த்தருக்காய் காத்திருக்கிற நீங்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் புதிய கிருபைகளை, புதிய பலத்தை பெற்று உயர உயர பரப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்திலே நிச்சயமாய் நம்மோடு இணைந்திருக்கிற அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை நிறைவேற்றும்படியாய் காத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த உலகம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. ஆனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது போல, இந்த உலகம் வெறுமையும் ஒழுங்கினமுமாய் இருந்த பொழுது ஆவியானவரோ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்காய் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நிச்சயமாய் இன்றும் நாருங்கள், வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவ வார்த்தை வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை வெளிச்சத்தினால் நிரப்பினது மாத்திரமல்ல, ஒரு வெறுமையும் ஒழுங்கின்மையும் அந்தகாரமுமாய் இருந்த இந்த உலகத்துக்கு ஒரு வடிவு வந்தது, ஒரு வெளிச்சம் வந்தது. இன்று இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இதோ பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற, ஐயா, நம்மோடு இருக்கிற, நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற இந்த தேற்றவாளனாம், துணையாளனாம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை இந்த நாம் பிரசங்கிக்கிற, நாம் ஜெபிக்கிற அற்புதமான தேவ வார்த்தைகளை கேட்டு அதை நிறைவேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதுதான் ஞாபகப்படுத்துகிறதும் நம்மை ஜெபிக்க வைக்கிறதும், நாம் இன்னபடி ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று தெரியாது இருக்கிறபடியினாலே நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறதோடு அந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறதும் அதை நிறைவேற்றவும்
ஓ இந்த அற்புதமான ஆவியானவர் அன்று ஓ லார்ட் உலக தோற்றத்திற்கு முன்பாக ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்த உலகத்திலே ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அற்புதமான ஆவியானவர் இன்றும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ காரியங்களின் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஜெப வேளையிலே இந்த 40 நாளாய் எங்களோடு ஜெபிக்கிற ஓ அன்பு தேவ பிள்ளைகள் இன்று 15ஆம் நாளிலும் ஓ உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற இந்த ஓ ஜெப நேரத்திலே கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் என்ன சூழ்நிலையில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, என்ன கொடுமையான கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து இவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், அங்கே இருந்து இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இவர்களுக்காய் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய மகிமையின் கரம் கடந்து வரட்டும். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். என்ன பிரச்சனைகளிலே கலங்கி போயிருக்கிறார்களோ, என்ன பிரச்சனைகளினால் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, அங்கே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய மகிமையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய் ஐயா, சகல ஜனங்களிலும் ஓ இவர்கள் திரட்சியான ஜனம் என்றோ, பணம் படைத்தவர்கள் என்றோ, பட்டம் பெற்றவர்கள், பதவிகளில் இருப்பவர்கள் என்றோ நீர் இவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தும் ஐயா அற்பமும் குப்பையுமாய் எண்ணப்பட்டவர்களாய் காணப்பட்ட போதிலும் என் தெய்வமே, நீர் இவர்கள் மீது அன்பு கூர்ந்ததினாலும் ஐயா, நீர் எங்களுக்காய் சொன்ன நல்ல வார்த்தைகளை, எங்களை நம்ப பண்ணின நல்ல வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவுமே என் தேவனாகிய கர்த்தர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை ஓ நீர் எப்படி எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினீரோ அப்படியே இன்று எங்கே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் அடிமைப்பட்டவர்கள் போன்று காணப்படுகிறார்களோ, எங்கே சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, எங்கே இனி வாழுவதற்கு வழியே இல்லை என்ற சோதனையிலும் வேதனையிலும் சோர்விலும் பயத்திலும் அச்சத்திலும் நடுக்கத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து என் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை, ஆமென், அங்கே இருந்து ஒரு விடுதலையை, மாற்றத்தை கொடுக்கும்படியாய், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இவர்களை ஆசீர்வதித்து என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நம்ப பண்ணின, ஆமென் ஆண்டவரே, விசுவாசிக்க செய்த ஓ லார்ட், நீர் ஆணையிட்டு கொடுத்த ஆமென் மகிமையான காரியங்களை நிறைவேற்றும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எங்கே அகப்பட்டவர்கள் போன்று, எங்கே சோர்ந்து போனவர்கள் போன்று, எத்தனை கொடுமைகளிலே, ஆபத்துகளிலே, சிக்கல்களிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, சகல ஜனங்களை பார்க்கிலும் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், இவர்கள் மிருக ஜீவன்கள், ஆமென் ஆண்டவரே, இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா கையின் பிரயாசங்கள், தொழில்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யார் ஓ நோய்களிலும் வியாதிகளிலும் வருத்தங்களிலும் வலிகளிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யாரும் இங்கே சோர்ந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், எங்கள் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் ஜீவிதங்களிலே, எங்களோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீர் செய்த மகிமையான காரியங்களை நாங்கள் பார்த்து விசுவாசித்து, ஆமென் ஆண்டவரே, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் என் தெய்வமே, உம்மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் தளர்ந்து போகாதபடி, ஆமென், என் அன்பு சகோதர சகோதரிகள்
ஒவ்வொரு பேரையும் பரிசுத்த ஆவியானவர் கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா சதி மோசங்களிலும் இருந்து இவர்களை பாதுகாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் ஆவியாய், சுட்டெரிப்பின் ஆவியாய் கடந்து செல்லும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், ஒரு தேவ கரம் இறங்கும்படியாய், இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் வாழ்க்கையிலே எங்கும் எதிலும் எங்கேயும் இவர்கள் சோர்ந்து போகாதபடி கிறிஸ்துவுக்குள் எங்களை எங்கேயும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிற அன்பின் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையே நம்பி இருக்கிற ஐயா, உம்முடைய நல் வார்த்தைகளையே வாக்குத்தத்தங்களையே நம்பி பொறுமையோடும் பல்வேறு பிரச்சனைகள், ஓ லார்ட், பல்வேறு சோர்வுகள், பல்வேறு சோதனைகள் மத்தியிலும் உண்மையாய் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய், இவர்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி மகிமையும் மகத்துவமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பூமியிலே காணப்படுகிற இவர்கள் அறிந்த கண்ட கேட்ட ஓ லார்ட் உற்றார் உறவினர்கள் ஊரார் எல்லா பேருக்கும் மண் முன்னால் என் தேவனாகி கர்த்தர் இவர்களை சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், சகல ஜனங்களை பார்க்கிலும் மேன்மை அடைந்தவர்களாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே இருந்து கரம் பிடித்து வழி நடத்தி விடுவித்து புறப்பட பண்ணி ஆச்சரியம் அதிசயமுமான நம்ப பண்ணின விசேஷித்த வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை சுதந்தரித்து என் தேவனாகி கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழுகிற மகிமையான சந்ததியாய் இவர்களை மாற்றுவீராக. எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளும் இதோடு அடங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் சோர்ந்து போகாதிருங்கள். ஐயா, கர்த்தர் இது தேவ பிள்ளைகளுக்கென்று என்றென்றுமாய் கொடுத்திருக்கிற மகிமையான வாக்கு தத்தங்கள். ஒருவேளை நம்புவதற்கு ஏதும் இல்லாதவதாய் காணப்பட்டாலும் சரி, ஐயா, எங்களால் நம்பவோ விசுவாசிக்கவோ வேண்டிக் கொள்ளவோ எங்களுக்கு பலனில்லை என்று சொல்லுகிற கூட்டமாய் நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் இதுதான் உங்களுக்காய் வைத்திருக்கிற மகிமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்கள். இவற்றை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்று பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்கிற சாபங்களை குறித்து விரிவாய் பேசி இருக்கிறோம். அந்த சாபங்களை குறித்த நேற்றைய 14ஆம் நாள் செய்தியை கேட்காதவர்கள் ஒருவேளை சுதந்திர தினத்திலே நீங்கள் பல்வேறு காரியங்களிலே இருந்து கொண்டு அது கவனிக்காமல் விட்டிருக்கலாம். நிச்சயமாய் அந்த செய்தியை கேட்டு அதை ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை செய்வார். இந்த சாபம், பாவம் என்ற தடைகள் எல்லாம் நீக்கப்படும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களிலே தடை ஒன்றும் இல்லாதபடி உங்களுக்கு கர்த்தர் திறந்த வைத்திருக்கிற திறந்த வாசல்களை ஒருவனும் பூட்டாதபடி எல்லா சாபங்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா பரம்பரை சாபங்களையும் முறிந்து போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வாழ்வழித்து உங்களை பெருக பண்ணுவாராக.